வாழ்க்கையில் நம்மை உண்மையாக வழி நடத்துவது யார் தெரியுமா? நம் அனுபவங்கள் தான். நாம் எல்லா விஷயங்களையும் நாமே அனுபவித்துத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. பல விஷயங்களை மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பெரியவர்கள் சொல்லும் அறிவுரைகளிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். நல்ல புத்தகங்களை படிப்பதன் மூலமும் வாழ்க்கை பாடங்களை அறிந்து பல பிரச்சனைகளை வருவதற்கு முன்பே தவிர்க்கலாம். ஆனால் சில நேரங்களில் சில பாடங்களை வாழ்க்கை நமக்கு நேரடியாக அனுபவத்தின் மூலம்தான் கற்றுக் கொடுக்கிறது. அந்த அனுபவங்கள் சில நேரங்களில் இனிமையானதாக இருக்கும். சில நேரங்களில் மிகவும் கசப்பானதாகவும் இருக்கும். உண்மையில் நல்ல அனுபவங்களும் கெட்ட அனுபவங்களும் சேர்ந்துதான் நம் வாழ்க்கை. அனுபவம் நல்ல அனுபவங்களை நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றன. கெட்ட அனுபவங்கள் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கின்றன. இரண்டுமே நம்மை பக்குவப்படுத்துகின்றன. ஆனால் ஒரு கேள்வி, அனுபவம் கிடைத்த பிறகு அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோமா? பலருக்கு வாழ்க்கையில் ஒரே தவறு மீண்டும் மீண்டும் நடக்கிறது. காரணம், அவர்கள் அனுபவத்தை பெறுகிறார்கள், ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அனுபவம் இருந்தும் அதே தவறை மீண்டும் செய்வது அந்த அனுபவத்தின் அர்த்தத்தை உணராததால் தான். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் அழகாக சொன்னார், அனுபவம்தான் இறைவன். ஏனென்றால் அனுபவம்தான் நமக்கு உண்மையை உணர்த்துகிறது. எது சரி, எது தவறு என்பதை புரிய வைக்கிறது. நம் சிந்தனையை மாற்றுகிறது. நம்மை மேலும் முதிர்ச்சி அடைய செய்கிறது. ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆசிரியராக, இறைவனைப் போல நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது. எனவே வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் மதியுங்கள். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு பாடம்தான் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும். நன்றி. வாழ்க வளமுடன்.